ஹாய் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 4 எக்ஸசைஸ் நம்பர் 8. A partnership firm earned a net profit during the last 3 years as follows: 2016 20,000, 2017 17,000 and 2018 23,000. The capital investment of the firm throughout the above mentioned period has been 80,000. Having regard to the risk involved, 15% is considered to be a fair return on capital employed in the business. Calculate the value of goodwill on the basis of 2 years purchase of super profit. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? calculation of goodwill சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடு கேட்டிருக்காங்க. இப்போ சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடுனா என்ன ஃபார்முலா போடுவோம்? குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இப்போ சம்மு பார்க்குறோம். கால்குலேஷன் ஆஃப் குட்வில் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். இப்போ குட்வில்லுக்கான ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இப்போ சூப்பர் ப்ராஃபிட் நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் வந்து புக்கில் 2 கொடுத்துருந்தாங்க அது. இப்போ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க நம்ம ஃபார்முலா என்ன போடுவோம்? நார்மல் ப்ராஃபிட் மைனஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ நமக்கு நார்மல் ப்ராஃபிட்டும் என்னன்னு தெரியாது, ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் என்னன்னு தெரியாது. அப்போ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாதான் நம்மளால் சூப்பர் ப்ராஃபிட்டை கொண்டுட்டு வர முடியும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ டோட்டல் ப்ராஃபிட்னா என்ன? அந்த த்ரீ இயர்ஸுக்கான இது. இப்போ 2016 20,000, 2017 17,000 அண்ட் 2018 23,000. இந்த 3 வருஷத்துக்கான அமௌண்ட்டை ஆட் பண்ணால் 60,000. இயர் 1 2 3 மூணையும் டிவைட் பண்ணால் 20,000 வரும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 20,000 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நார்மல் ப்ராஃபிட். கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டு 80,000, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%. இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு 80,000 போட்டாச்சு, இன்ட்டு 15 டிவைடட் 100 இதை அடித்து போட்டால் 12,000 வரும். அப்போ நார்மல் ப்ராஃபிட் 12,000, ஆவரேஜ் ப்ராஃபிட் 20,000. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆவரேஜ் ப்ராஃபிட் வரும் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இது ஆன்சர். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 20,000, நார்மல் ப்ராஃபிட் 12,000. 20ல் 12 போயிடுச்சுன்னா 8,000. இந்த 8 தான் இங்கேயும் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடையாது, சூப்பர் ப்ராஃபிட். இப்போ இந்த 8,000 சூப்பர் ப்ராஃபிட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 60,000 ஆன்சர். 16,000 ஆன்சர். Next exercise number 9, annuity method. From the following information, calculate the value of goodwill under annuity method. Average profit 14,000, normal profit 4,000, normal rate of return 15,000, year of purchase goodwill 5, present value of 1 for 5 years at 15% per annum as per the annuity table is 3.352 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கொடுத்துட்டாங்க, நார்மல் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் குட்வில். அந்த இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் குட்வில் இந்த 15%க்கு ஆனிட்டி டேபிள் 3.352ன்னு கொடுத்துட்டு நம்மளை குட்வில் வந்து ஆனிட்டி மெத்தடில் குட்வில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கால்குலேஷன் ஆஃப் குட்வில் ஆஃப் ஆனிட்டி மெத்தட். அதில் குட்வில் வந்து சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு இதுக்கு முன்னாடி எல்லாமே இன்ட்டு வந்து என்ன சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் சொல்லுவோம். இப்போ இதில் வேல்யூ ஆஃப் ஆனிட்டி. இப்போ சூப்பர் ப்ராஃபிட்டுங்கிறது என்ன நமக்கு தெரியாது, ஆனால் வேல்யூ ஆஃப் ஆனிட்டி இது 3.352ங்கிறது தெரியும். அப்போ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு புக்கிலே கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் 14,000, நார்மல் ப்ராஃபிட் 4,000. இப்போ 14லேருந்து இந்த 4 மைனஸ் பண்ணால் 10,000. இதுதான் சூப்பர் ப்ராஃபிட். இப்போ இந்த 10,000 இன்ட்டு ஆனிட்டி டேபிள் என்ன சொல்லியிருக்காங்க? வேல்யூ ஆஃப் ஆனிட்டி 3.352 சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 33,520.
இப்போ எல்லாத்தையும் இந்த 4 ஜீரோ அப்படியே வரும், அது 3 ஸ்தானத்தை தள்ளி புள்ளி குத்துனா 33,520. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.